சொப்பனம் அதோட லட்சியம். பல ஒற்றுமைகளை கொண்டவை, இரண்டும் கற்பனையையே சார்ந்தவை. இரண்டையும் அடைவதற்கு பலர் எண்ணுவர். அது பூரணத்துவம் பெற்றால் ஒருவர் அதனை பெரும் பாக்கியமாகவே கருதுவார். ஆனால் இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது. சொப்பனம், அதனை பெறுவதற்கு ஒருவர் உழைப்பின்றி உறங்கினாலே போதும். ஆனால் லட்சியத்தை அடைய உறக்கமற்ற உழைப்பென்பது தேவை. ஒருவர் அதில் சொப்பனம் மட்டுமே காண்பவராயின் கண்விழித்தெழும்பொழுது அவரது உள்ளங்கை வெற்றிடமாக இருக்கும். ஆனால் ஒருவர் லட்சிய எண்ணம் கொண்டவராயின் உறங்கும் வேளையிலும் அவரது உள்ளங்கையில் லட்சியம் என்பது இருக்கும். காண்பது சொப்பனமாயினும் லட்சிய எண்ணம் அதில் வேரூன்றி இருக்க வேண்டும். பேரன்பு கொண்டு கூறுவோம். இச்சை, முடிவு, அதோடு தீர்மானம். இது போன்ற வார்த்தைகளை வாழ்வில் பலமுறை கேட்டிருப்போம். சரிதானே? பலமுறை பலவற்றை அடையும் இச்சை தங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆனால் இச்சை கொள்வதால் மட்டும் அனைத்தும் மாறிவிடுமா? பிராப்தம் கொள்ள இயலுமா? பாலைவன நிலத்தில் வசிக்கும் ஒருவரின் இச்சை சுவையான நீர் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாகும். அது அவருக்கு கிடைப்பதில்லை. ஆனால் கிணறு தோண்ட முடிவு மேற்கொள்பவனுக்கு குழியை தோண்டுவதற்கான கோடாலி கிடைக்கின்றது. எவர் ஒருவர் நோக்கத்தினை தொடங்குகின்றாரோ அவர் ஒருவரால் மட்டுமே சுவையான நீரை சுவைக்க முடிகின்றது. ஆகையால் வாழ்வில் இச்சை மட்டுமே கொள்ளாதீர்கள், முடிவு கொள்ளுங்கள். அதன் பின் அதை தீர்மானமாக்கினார் வெற்றி நிச்சயம். அன்பு பொங்க கூறுவோம். ராதா ராதா. தீபமேற்றும் காரியம் ஜோதி ஸ்வரூபமாகும். வெளிப்படும் பிரகாசமானது மனம் முழுவதிலும் வியாபித்து ஆனந்த உணர்வை தருகின்றது. ஆனால் இச்செயல், இந்த ஜோதியை நான் அணைத்து விட்டேன். இதைக் கொண்டே அனைத்து தீபங்களையும் ஏற்றி வைத்தேன். இதில் வெளிப்பட்டுக் கொண்டிருந்த ஜோதி பல தீபங்களை ஏற்றி வைத்து பிரகாசம் நல்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஜோதியின் பணி முடிவுற்றவுடன் இது தன் பிரகாசத்தை அணைத்துக் கொண்டது. விளங்கியதா? மனித வாழ்விலும் இவ்வாறு பிரகாசிக்க ஒரு பெயர் உண்டு. வாழ்வில் சுபச்செயல் புரிந்தால், உபகாரங்கள் புரிந்தால், சக மனிதருக்கு சகாயம் புரிந்தால் வாழ்வானது நிலைக்கும். ஆனால் என்று அச்செயலானது நிறுத்தப்படுகிறதோ, சுவாசம் மேற்கொண்டாலும் அவ்வாழ்வு மரணத்திற்கு சமமாகும். ஆகையால் சுவாசம் உள்ளவரை அடுத்தவர்களுக்கு உபகாரம் புரிந்து புண்ணியத்தினை தேடுங்கள். அப்பணியாற்றினால் மரணத்திற்கு பிறகும் ஒருவர் அமரராய் வாழலாம். பேரன்போடு கூறுவோம். ராதா ராதா. ஓர் உயிர் இவ்வுலகில் பிறந்தவுடனே முக்கியமான நிகழ்வொன்றும் துவங்குகின்றது. போராட்டம். ஜனனத்திற்கு பிறகு ஒரு உயிர் வாழ்வதற்காக போராடும் நிலை உருவாகிறது. சில சமயம் தமது லட்சியத்தை எட்டுவதற்காக போராட வேண்டி இருக்கலாம். சில சமயம் அடைந்த வெற்றியை காப்பதற்கு போராட வேண்டி இருக்கலாம். ஆனால் இவற்றில் பொதுவான அம்சம் ஒன்றும் அடங்கும். உயிர்கள் போராடும் வேளையில் சவால்களை எதிர்கொள்ளும். வீரனாக வேண்டுமெனில் ஒருவர் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டும். நீந்த பழக வேண்டுமெனில் பெரும் மலைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்வில் இலக்கை அடைய வேண்டுமெனில் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு முன்னேறுகிறவர் யாரோ அவரே தனது லட்சிய நிலையை நிச்சயம் அடைகின்றார். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். கர்மங்களை ஆற்றுகின்ற வரையில் வாழ்வென்பது தொடரும். கடினங்கள் அனைத்தையும் மறந்து போராடுவதை தொடருங்கள். மனதில் பேரன்பு பொங்க கூறுவோம். ராதா ராதா. மனிதர்கள் எப்போதும் பலனை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பர். நான் ஆற்றவிருக்கும் காரியத்திற்கு பலன் யாதாக விளங்கும், அதன் விளைவு யாதாக இருக்கும். ஆனால்
எதற்கு அதை பற்றிய கவலை? விதைப்பது சுபமாக இருந்தால் விளைவது அசுபமாக இருக்காதே. நிறைந்த மனதோடு பணிகளை ஆற்றினால் விளைவை பற்றிய கவலை எதற்கு? பூப்பறிக்கும் கரங்களை அச்செடியின் முட்கள் சில நேரம் கிழித்து விடுவதுண்டு. ஆனால் சுகந்தம் அவர்களின் கரங்களில் தங்கிவிடுவதுண்டு. வைரத்தை தேடுகையில் கரியோடு புரண்டு உழைக்கும் நபர் கருவுருவம் கொண்டவராய் விளங்குவார். ஆனால் அவர் கைமேல் பலனாய் கிட்டுவ வைரமாகும். ஆகையால் சுபமே நடக்கும் என காரியமாற்றுங்கள். அதன் விளைவு சுபமாகவே விளங்கும். பேரன்போடு கூறுவோம், ராதா ராதா. மனிதம், மார்க்கம், மானம் மூன்றும் துவக்கம் பெறுவது உள்ளத்தில் இருந்துதான் இல்லையா? எனினும் நான் கூறப்போவது மானம் எனும் பாவத்தை பற்றி. மானம் எனும் அந்த உணர்வானது நம் மனதிற்கு நிறைவினை அளிக்கின்றது. அது இப்பாண்டத்தில் நிறைந்துள்ள நீரை போன்றது. இந்த நீரானது இதில் நிறைந்திருப்பதனால் இதன் நோக்கமானது நீடித்திருக்கின்றது. அதுபோல் மானத்தால் உருப்பெறுவதே சுயமரியாதை மற்றும் இருமாப்பு. ஆனால் அவை இரண்டிற்கும் வேற்றுமை அதிகம். எந்த நீர் பாண்டத்தினுள் நிறைந்துள்ளதோ அதுவே சுயமரியாதை. அது வாழ்வினில் ஒளியேற்றும் வழியும் காட்டும். அது இப்பாண்டத்திற்குள் குளிர்ந்திருக்கும். அதை பருகுபவர்களுக்கும் குளிர்ச்சியை அளிக்கும். ஆனால் எந்த நீர் பாண்டத்திற்கு வெளியே வழிகின்றதோ அதுவே இருமாப்பாகும். அது வெளிப்புற வெப்பத்தால் ஆவியாகி மறைந்து விடுகின்றது. நினைவிருக்கட்டும், சுயமரியாதை தம்மை உருவாக்குகின்றது, தமக்கு ஆற்றலும் அளிக்கின்றது. இருமாப்பானது உள்ளிருந்து தம் ஆற்றலை உருக்குலைக்கின்றது. தாம் வேண்டுவது என்ன? சுயமரியாதையா, இருமாப்பையா? முடிவு உங்களுடையது. ராதா ராதா. வீழ்வதில் அவமானம் ஏதுமில்லை. அவ்வாறு வீழ்ந்தாலும் புவிக்கு புத்துணர்வு நல்கும் மழைநீர் போல வீழ வேண்டும். வீழ்ந்து எழும்போதும் பிறர் தோள்களில் பாதங்களை பதித்து எழுவதனாலும் பெருமை ஏதும் இல்லை. சுய அடையாளத்தை இழப்பதினாலும் தீங்கு ஏதும் இல்லை. விழும்போது விதைகளைப் போல விருட்சமாக உயர்ந்து புதிய அடையாளத்தை பெறலாம். எனினும் பிறர் கனவுகளை சிதறடித்து உருப்பெறும் அடையாளம் சிதைந்த மழைநீர் போல வீணாகிவிடும். குரோதத்தாலும் தீங்கு ஏதுமில்லை. அது துஷ்டர்களுக்கு நல்வழியை காட்டுவதாக இருந்தால். எனினும் எக்கருணை பலகீனத்தை அளிக்கின்றதோ அதனால் என்ன நற்பலன்? அதனால் நன்மை தீமை என்பது செயல்பாட்டில் இல்லை. சந்தர்ப்பம் சார்ந்து, இடம் சார்ந்து, நிகழும் தன்மையை சார்ந்தே நன்மை தீமை நிர்ணயிக்கப்படுகிறது. கடமைகள் உகந்த வேளையில் நிகழ்வதே உத்தமம். இல்லையெனில் நிறுத்திய அந்த செயலை தம் அகத்தையே சிதைக்கும் பாதகமும் ஆகிவிடலாம். ராதா ராதா. மிகச்சிறந்த யுத்தம் எதுவெனில் நிகழாமலே போகும் யுத்தமே. அதன் அர்த்தம் சமாதானமாகும், இணக்கம். எந்த சூழலுக்கும் அது உகந்ததாக இருக்கும். தன்னிலும் ஆற்றல் மிக்கவரோடு சமாதானம் செய்பவர் வித்தகராவார். தமக்கு இணையானவரோடு சமாதானம் செய்பவர் அறிவாளி. தன்னிலும் பலகீனமானவரோடு கரம் கோர்ப்பவர் தயாளராவார். ஒரு யுத்தம் ஏராளமான சத்துருக்களை ஒருவருக்கு உருவாக்கினாலும் ஒரு சமாதானம் என்பது நமக்கு ஓர் அற்புத மித்திரனை அளிக்கலாம். ஆகையால் முஷ்டியின் பிரயோகம் என்பது யுத்தத்தை தவிர்க்க முடியாத சூழலுக்கே பொருந்தும். அதற்கு மாறாக கைகோர்த்து கருணை அளியுங்கள். நட்பை ஆராதிக்க பழகுங்கள், பகையை அல்ல. ராதா ராதா. இன்று நான் தம்மிடம் 3 வினாக்கள் எழுப்புவேன். அதில் முதல் வினாவானது, எவர் ஒருவர்
தொடர்ந்து தம்மால் தாக்குதல்களுக்கு உள்ளான பின்பும் புன்முறுவலித்தபடி தமக்கு நன்மை செய்பவர் பூமி தாய் அல்லது விருட்சம் என தாங்கள் விடையளிக்கலாம். இரண்டாவது கேள்வி, எத்தகைய ஒருவர் தாமாகவே உரைக்காவிடினும் அனைத்தையும் அறிந்து கொள்பவர், சுயமாகவே உணர்ந்து தன்னல பாவமின்றி தமக்காக உடன் உதவி புரிபவர், சகோதரன் அல்லது நண்பன் என்று தாம் கூறலாம். இனி மூன்றாவது கேள்வி, இறைவனாக விளங்கும் எவரொருவர் தாமே கடும் விஷத்தினை அருந்தி தமக்கு வாழ்வினும் அமிர்தத்தை வழங்குபவர், அந்த மகாதேவர் என தாம் விடை கூறலாம். இவைகளை தமது விடை என்றால் இவ்விடைகள் யாவும் தவறாகும். இவ்வினாக்கள் அனைத்திற்கும் உறுதியான விடை ஒன்றேயாகும். அந்த விடை தாய். கர்ப்பத்தில் நீங்கள் தாயை எவ்வாறெல்லாம் உதைத்திருப்பீர்கள். அனைத்தையும் சகித்து புன்முறுவலோடு தங்களை பாதுகாத்தவர் அவர். தாங்கள் எதுவும் கூறாமலேயே தம் தேவை பற்றி அறிபவர். வாழ்வில் சங்கடங்கள் எனும் கடும் விஷத்தை அருந்தி தமக்கு சுகமெனும் அமிர்தத்தை அளிப்பவர். வாழ்வில் தாம் எத்தனை பிரயத்தனம் செய்தாலும் அன்னைக்குரிய கடனை மட்டும் தீர்க்க முடியாது. அதை தீர்க்கும் ஒரே மார்க்கம் வாழ்வில் தமது ஆனந்தத்தில், கொண்டாட்டத்தில் மற்றும் நன்றியுரைப்பில் அவரவர் அன்னையை நினைவு கூறுங்கள். பேரன்புக்கும் மறுபெயர் தாய்மையே. ராதா ராதா. குளிர் மேலிடும் பருவத்தினில் இவ்விதம் வெப்பத்தணலில் குளிர் காய்வதை விரும்பாதவர் யார்? இந்த சுள்ளிகளை திரட்டவும் பிரட்டவும் எத்தனை நேரம் ஆகின்றது உணரவே இயலாத இந்த சுள்ளிகள் தீயில் எரிந்து வெப்பத்தினை வெளிப்படுத்தும். பிறகு சாம்பலாய் உதிரும். தாம் கூறுங்கள், இந்த அக்னி என்பது எங்கிருந்து உருவாகிறது? விடை எளிமைதான், இந்த சுள்ளிகளில் இருந்து. அப்படியெனில் இந்த வெப்பம் எதிலிருந்து உருவாகிறது? அதற்கும் விடை ஒன்றுதான், இச்சுள்ளிகளில் இருந்துதான். ஆக அக்னி மற்றும் வெப்பம் இரண்டும் சுள்ளிகளில் இருந்தே உருவாகிறது. சிந்தித்து பாருங்கள். அக்னி இந்த சுள்ளிகளை எரிக்கிறது. ஆயினும் இது சாம்பலான பிறகு அதுவே இந்த அக்னியை அணைக்கின்றது. விளங்கியதா? உங்களது உத்வேகமானது உங்களது உள்ளத்தில் தான் உற்பத்தியாகிறது. அந்த உத்வேகத்தை உருக்குலைக்கும் எண்ணமும் உங்களது உள்ளத்தின் எண்ண அலைகளில் தான் உருப்பெறுகிறது. ஆகையால் உங்கள் உள்ளத்தின் பிரகாசத்தால் சிருஷ்டியை ஒளிபெற செய்ய விருப்பமா, அல்லது உங்கள் உள்ளத்தில் இருளுக்கு பிறப்பளித்து சிருஷ்டி அதனில் அந்தகாரத்தை பரப்புவீர்களா? முடிவெடுக்க வேண்டியது தாமே ஆகும். ராதா ராதா.